மதுராந்தகத்தில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வருகை தந்துள்ளார். இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம், விவரங்களை பகிரலாம். சென்னை அடுத்த மதுராந்தகத்திலே இன்னும் சற்று நேரத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலாவது பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் மாத இறுதியிலோ அல்லது மே மாத தொடக்கத்திலோ தமிழகத்தில் நடைபெறும் என்றும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய மையப்பகுதியிலே தேர்தல் தேதி அறிவிக்கப்படக்கூடிய நிலையில் இன்று நடைபெறக்கூடிய இந்த பிரச்சார பொதுக்கூட்டம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான முதலாவது பிரச்சார கூட்டமாக அமைய இருக்கின்றது. கடந்த வாரத்திலே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வந்து சென்றிருந்தார். அவருடைய வருகைக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகள் ஏற்கனவே கூட்டணியில் இருந்து தற்பொழுது கூட்டணியில் இல்லாமல் இருந்த கட்சிகள் உள்ளிட்டவர்களுடன் எல்லாம் உடனடியாக பேச்சுவார்த்தை நடைபெற்று விறுவிறுப்பாக அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இறுதி வடிவம் பெற்று இன்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்த முதலாவது பொதுக்கூட்டத்திலே கூட்டணி கட்சியினுடைய அனைத்து தலைவர்களும் மேடையேற இருக்கின்றார்கள். அதிமுகவின் பொதுச் செயலாளர், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்டவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து வருகை தந்து இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெற இருக்கின்றார்கள். இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பங்கு பெறுவதற்காக மதுராந்தகம் வந்தடைந்திருக்கின்றார். நேற்று முன்தினம் தான் அதிகாரப்பூர்வமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததற்கான அறிவிப்பு வெளியாகி இருந்தது. அதிமுக மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முன்வைத்து வந்தது. ஆனால் தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே பாஜகவின் தேசிய தலைமை உள்ளிட்டவர்கள் எல்லாம் தலையிட்டு பேசியிருந்ததன் மூலமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கும் ஒற்றை குறிக்கோளாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதுதான் என்ற அடிப்படையிலே எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த பங்காளி சண்டைகளை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் இணைந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளப் போகின்றோம் என்கின்ற ஒரு கருத்தை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையிலே இப்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் இணைந்து தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் கூட்டணியினுடைய வெற்றிக்காக நாங்கள் உழைப்போம், கூட்டணி தர்மத்தை பின்பற்றி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக உள்ளிட்ட கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஆதரவாக வாக்குகளை திரட்டுவோம் என்று டிடிவி தினகரன் சொல்லியிருந்தார். தகவல்களுக்கு நன்றி ராஜகுமரன்.